சில பேருக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்னா ரொம்ப பிடிக்குது இல்ல. கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, காதலன் காதலியா இருந்தாலும் சரி, சில வாக்குவாதத்துல பிரிஞ்சு இருக்கிறப்ப இந்த தேர்ட் பர்சன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்க இருக்கிறது அங்க போய் சொல்லுவாங்க, அங்க இருக்கிறத இங்க போய் சொல்லி நெருப்பை மூட்டி பிரிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஏங்க ஆல்ரெடி அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு மன வேதனையில இருக்கிறப்ப ஏன் அந்த பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? ஏன் நாரதர் வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சரியா அமையல, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா மத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உண்மையான அன்பு, உண்மையான காதல்னா யாரு என்ன சொன்னாலும் யாரு பேச்ச கேட்காம தன்னோட காதலுக்காக நிக்கும். அதுதாங்க உண்மையான காதல். ஒரு காதலர் இல்ல ஒரு காதலி ஒரு தேர்ட் பர்சன் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அதுலயே தெரிஞ்சுக்குங்க அவங்களோட அன்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பாருங்க, ஒருத்தவங்க நீங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு ஸ்டில் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அங்க அவங்களோட அன்பு தாங்க பெருசா இருக்கு. இருக்க திரும்ப திரும்ப அவங்கள உதாசனைப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அங்க கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? தப்பு, அதை செய்யாதீங்க. உங்களுக்காக உண்மையா இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் உண்மையா இருந்து அவங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்களேன். என்ன நடந்துற போது உங்களுக்காக இருக்கிறவங்களுக்கு நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன், வாழ்க்கை ஃபுல்லா அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்.